கொண்ட ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பேராளர் மாநாடு தற்பொழுது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. சம்பிரதாய அரசியலுக்கான முற்றுப்புள்ளியாகவும் நவீன அரசியலின் துவக்கமாகவும் எங்களுடைய மாநாடு ஆரம்பித்து வைக்கும் முகமாக கட்சியினுடைய உறுப்பினர்கள் உயர்பீட එතුමාගේ ඉල්ලාස්වීම සම්බන්ධ සහ ඉදිරි දේවල් සම්බන්ධව වගේ කතා මම ඉදිරියේදී කතා කරන්න බලාපොරොත්තු அவர்களே, அதே போன்று கட்சியின் உயர்பீட உறுப்பினர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சங்கையான நமது சமூகத்துக்காகவும் நாம் ஒன்றிணை இப்பொழுது எங்களுடைய இலங்கை அரசியலிலே ஒரு புதிய நடைமுறை கோணத்திலே தெரியும். இந்த நாட்டை இரண்டு பெரிய கட்சிகள் மாறி மாறி ஆண்டு வந்தன சுதந்திரத்துக்கு. ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி, மற்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில இருந்து மஹிந்த ராஜபக்ஷ பிரிந்து சென்று அவர் ஒரு புதிய கட்சியை உருவாக்கினார், பொதுஜன பெருமான். அந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தது. எல்லா பெரிய கட்சிகளும் மக்கள் மனதில் இருந்து துடைத்தறியப்பட்டு விட்டன. சிறிய கட்சிகள் தமிழர்களுடைய பெயரை தமிழர்கள் மொழியை திருடி அரசியல் செய்வார்கள். முஸ்லிம்கள் மாற்றப்பட்டு சிறுபான்மையினுடைய அரசியல் என்பது இப்படி வந்த அரசியலிலே எல்லாமே மாற்றத்தை கண்டு கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கட்சி ஆட்சி கூட இருக்கிறது ஜனாதிபதியாக. அந்த கட்சி 159 பாராளுமன்ற ஆசனங்களை பற்றி வெற்றியிருக்கிறது. இது மக்களுடைய மனதிலே இருந்த வெறுப்பு, அரசியல் வெறுப்படைந்த மனநிலையில் பிரதிபலிப்பு. அப்படி நாட்டிலே ஒரு பாரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கிற சூழ்நிலையிலே தான் நாங்கள் 17வது வருட ஐக்கிய சமாதான கூட்டமைப்பினுடைய மாநாட்டை கூட்டியிருந்தோம். நாங்கள் அதிகமாக வேலை செய்ய வேண்டியது இனப்பிரச்சனை கதைக்கும் அல்ல, மதப்பிரச்சனை கதைக்கும் அல்ல. நாங்கள் அதிகமாக பேச வேண்டியது இளைஞர்களோடு, புதிய தலைமுறையோடும் எங்களுடைய உறவுகளை வளர்த்துக் கொண்டும் எங்களுடைய அரசியல் கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லி அவர்கள் மாவட்ட மாவட்டமாக ஊராக ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைகளாக தங்களுடைய அங்கத்தவர்களை அதிகரித்து அவர்கள் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்து இளைஞர்களுக்கு அந்த தலைமைத்துவத்தை நாங்கள் வழங்க வேண்டும். புதிய பரம்பரை தான் புதிய சிந்தனைகளோடு வரும். நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த ஜேவிபி தலைமை தாங்குகின்ற தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து 3 தமிழர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இது மாதிரி மாற்றம் இல்லையா? தமிழரசு கட்சிக்கு ஒரு சீட்டும் இல்லை. மட்டக்களப்பு தான் சீட்டு அதிகமாக வந்தது. இப்போ பழைய சிந்தனைகள், பழைய கட்சியினுடைய கண்ணோட்டங்கள் எல்லாம் இன்று மக்களுக்குள்ளிருந்து மறைந்து ஐக்கிய மக்கள் சக்தி தமிழர்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது. இங்கே ஒரு தேசியமும் இல்லை, எல்லாரும் இலங்கையில் தான் என்று சொல்லுகிற ஒரு புதிய நடைமுறைக்குரிய அரசு தோற்று பெற்றிருந்தது.
அதில் முதல் இருந்தது ஒரு அபிவிருத்தியா வேலை வாய்ப்பா எல்லாம் ஒரு வீதாசார நடைமுறை இருந்தது. தமிழர்களுக்கு தமிழரோட வீதாசாரம், சிங்களவர்களுக்கு சிங்களவரின் வீதாசாரம், முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களின் வீதாசாரம், ஏன் மலையர்களுக்கு மலையர்களின் வீதாசாரம் கூட பிடித்து கொடுத்தார்கள் மலாய் மக்களுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையெல்லாம் இல்லாமலாக்கி வந்திருக்கின்ற இந்த அரசினுடைய நிலைமை என்னவாக போகிறது என்ற ஒரு பெரிய கேள்வி. இந்த எப்படியும் 2 மாதம் போகிற நேரம் விளங்கும். ஏன்னா நம்மளோட நாட்டை நாம் ஓட்டு மட்டும் தான் போடுறோம். ஐடியாலஜிக்கலாக தங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொள்வது, தங்களுடைய பாதுகாப்பு பிரச்சனையை பார்க்கறதுக்கு வந்து இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, சீனா போன்ற இன்னும் பல நாடுகள் மேற்குலகம் இவருடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா இந்த நாடு அமைந்திருக்கிற இடம் ஒரு முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம். திருகோணமலை துறைமுகம் எல்லாரும் ஒரு கண்ணை வச்சு தான் இருப்பாங்க. ஏனென்றால் அது ஒரு இயற்கை துறைமுகம். அந்த இயற்கை துறைமுகத்தில் எந்த பெரிய கப்பலும் வரலாம். புதிதாக கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அது குடமாயிலை குகை மாதிரி இருக்கு. கோயில் கருத்து குழு கப்பல் அந்த குகைக்குள்ளே இன்னொரு குகை இருக்காங்க. இப்போ புதுசாக கண்டுபிடிச்சாங்க. அதுக்குள்ள இலங்கையில் உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய யுத்த கப்பலை கொண்டு ஒழிச்சு வைக்கலாம். மேலே கொண்டு போடலாம். மேலே உள்ளுக்கு முன்னுக்கு போகிற முன்னுக்கு பாதுகாப்பாக வைப்பாங்க. ஆகவே இந்த பாதுகாப்பை அடியொற்றி தங்களுடைய இலங்கையை யார் பயன்படுத்துவது என்ற பெரிய போட்டி நிலவுகிறது. செயற்பாடுகளும் நிலவுகிறது. சீனா உதவி செய்ய தொடங்கி. சீனா எதுக்கு வட மாகாணத்தில் உள்ள ஊருக்கு கொண்டு அரிசி பொறி கொடுக்குறது? இப்போ இங்கே இருக்கிற மக்களை, சிறுபான்மை மக்களை வெறும் சாமான்களை கொடுத்து, இந்த கூட்டுறவு கடையில் கொடுக்குற சாமான மாதிரி கொடுத்து, அரிசியும் பருப்பையும் மீனையும் கொடுத்து அவங்களுடைய ஆதரவு எடுத்துக்கலாம்னு நம்புறாங்க. ஆகிய இவ்வாறான சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் சிறுபான்மை இனங்களும் மேலிடந்து வர வேண்டும். இனத்து வளர்ச்சியில் தங்களுக்கு சரியான பங்கு கிடைக்க வேண்டும். அஷ்ரப் சார் முஸ்லிம்களுக்கு வந்த முதலாவது கட்சி இல்லாட்டிலும் ஆகக்கூடாத ஆதரவு பெற்ற கட்சி. அவர் மிக தெளிவாக சொல்லுவார். முஸ்லீம் தனி மாகாணம் கேட்டார். பிறகு பேச மாட்டார். அது ஒரு விஷயம். முதல் எல்லா இனங்களுக்கும் சொல்லி இப்போ எந்த காலத்து தமிழ் இயக்கங்களிலும் முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட இயக்கத்தை உறுப்பினர் இருந்தவன்னா அதில் மதத்தால் இந்துவானாலும் மாண்பில் முஸ்லீம் என்றாலும் வேதம் பயிலும் கிறிஸ்தவரும் தீரச் செய்வரானாலும் ஈழத்தமிழர்கள் வரை அவர் எங்கிருந்தாலும் நம்ம வரை அதுதான் அவங்களோட கோஷம். இலட்சியம் கோட்பாடு இருக்குது. நமக்கு என்ன கோட்பாடு, என்ன இலட்சியம் என்றதை நாங்கள் பகிரங்கமாக தெரியப்படுத்தணும். இளைஞர்களுக்குள்ள சொல்லி இளைஞர்களால் பிரச்சாரத்தின்பால் எடுத்து தரும். எங்களுடைய முதல்ல அஷ்ரப் சார் பள்ளிவாசல் தான் பயன்படுத்துவார். ஒரு இஷாவத்தோடு மீன் ஒரு 10 நிமிஷம் ஆக்கி கொடுப்பார். அப்போ தக்கனவை அப்பிச்சு. அதனால் கிழக்கு மாகாணத்தில் கூடுதலான உணர்வு பூர்வமான அரசியல் நடந்தது. வெளியிலேயும் அது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை கொண்டு வந்தது. இப்போ அதை நாம் அப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்லலை. நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சி. ஆகவே அந்த அடிப்படையில் எங்களுடைய புதிய பரிமாணங்களை, கருத்துக்களை, கோஷங்களை, இலட்சியங்களை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கணும். கரண்ட் சிச்சுவேஷனை நாங்கள் மக்களோட பேசணும். கலந்து பேசுறதுக்கு ஒரே வழி ஊடகம் தான், மீடியா தான் இருக்கிறோம். மீடியாவில் வந்து டிவியில், ரேடியோவில், பத்திரிகைகளில் எங்களுடைய கருத்துக்கள் வர வர கருத்துக்கள் மக்களை பற்றி பிடித்துக் கொண்டால் விடுதலை அடைவார்கள். கருத்துவை பற்றி பிடிக்கணும் மக்கள். அதனால செல்லவும் போகணும். நம்மளோட மொழி சாதாரணமான மக்களுக்கு விளங்கக்கூடிய மொழி வளத்தோட, நம்மளோட தமிழோட, நம்மளோட சிங்களத்தோட நம்ம அந்த சாதாரணமான மொழியை பயன்படுத்தி மக்கள் உலகத்தில் செய்யணும். அது போய் சேர்ந்துன்னா நாங்கள் வந்து இது வெற்றி தோல்வி பற்றிய கதை இல்லை, கருத்தாடல் முக்கியம். மக்களுக்கு விளங்க மாட்டோம், ஓட்டு விட மாட்டாங்க. அது பிரச்சனை வரும். எல்லாரும் விளங்க வாங்கன்னு எதிர்பார்க்கவுமே இல்லை. புரிதல் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கு. புரிதல் ஒவ்வொரு விதமாக இருக்குது. சில கணக்கு நீங்கள் இடுப்பில் ஒரு பிஸ்டில் காட்டினீங்கன்னா 100 ஓட்டு விடணும்.
அப்படி நம்ம இந்த இலங்கையினுடைய அரசியல் பரப்பு வன்முறையோடு கலந்து நீண்ட காலமாயிடுச்சு. எல்லாரும் இயக்கங்களுடைய இயக்கம் 18 இயக்கம் இருக்குது. கடைசி 5 இயக்கம் வந்த பெருசா அப்புறம் அவங்களும் எந்த பட்சத்தில் அறிஞ்சிருந்தாங்க. கடைசியாக இயக்கத்தில் கதையே இல்லை, இயக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காது. சில நாடுகள் நினைச்ச உடனே இயக்கத்தை உருவாகி கொடுக்கும். நாங்கள் இங்கே ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் முஸ்லீம் சமூகமாக செய்தது. ஆனால் 20 லட்சம் முஸ்லீம் சமூகம் செய்த மாதிரி தான் பார்த்தாங்க. இதுதான் பெரிய மாபெரும் துரதிர்ஷ்டம். முஸ்லீம் மக்களில் 199% வன்முறைக்கு எதிராக நாங்கள். எங்களுக்கு அடிக்க நேரம் திருப்பி அடிக்க மாட்டது. திருப்பி அடிக்கடி பாதுகாக்கிறார். உங்களோட கழுத்தை வெட்ட வரமாட்ட கையாக வெட்டணும், இல்லாட்டி கழுத்தின மாதிரி இருக்காது. இதுதான் அந்த கோட்பாட்டு ரீதியான சிந்தனை. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இல்லை. அதுக்குள்ளே போய் எனக்கு கணக்க சந்தேகங்கள் இருக்காது. நான் இங்கே இலங்கையில் உள்ள ஆக்களை சொல்லல, கொண்டு வைக்க போனவர்களுக்கே அதுக்குள்ள என்ன கொண்டு வைக்கிட்டு தெரியாது. நான் என்ன கொண்டு சும்மா தனியை படிக்கணும் என்றது சொல்கிறேன். கொண்டு நான் அப்போ பயிரங்க காய்கறி அபஸ்தமாக காய்கறி கொண்டு போன கொண்டு உள்ள ரிமோட் கண்ட்ரோலர் அடி இருந்துருக்கு. தூரத்தில் வேறு யாரோ நின்று அமைக்கிறாங்க. அமுக்குறவங்க கிட்ட நிற்க மாட்டான். அதான் கிட்ட நின்று அவன் எடுத்து போயிடுவாங்க. அமுக்குறவங்க தூரத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நிகழ்வு ஒரு இதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு என் போய் ஒரு சின்ன பிள்ளையோட சொக்க அப்படி பிடிச்சி போட்டு உள்ளுக்கு போகிறாரு. ஆனால் அவர் உள்ளுக்கு போகலை, போகிறது முதல் படிக்குது. வச்சிருந்தாலும் எனக்கு உள்ளுக்கு இருக்காது. அவருக்கு தெரிய நாமளும் எடுத்து படிக்கணும். இப்படி ஒரு திட்டத்தின் அடிப்படையில் முஸ்லீம் சமூகத்தோடு ஒன்று மாட்டி 20 முஸ்லீம்களும் பயங்கரவாதிகளை காட்டி முஸ்லீம் சமூகத்தை பிராந்திய ரீதியாக சர்வதேச லண்டனில் போய் முஸ்லிம்கிற கடையை பார்த்து வைக்கிறாங்க. லண்டன் எவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு, எவ்வளோ இந்த உலகத்துக்கு ஜனநாயகத்தை விதைச்ச நாட்டில் முதலாவது நாடு பிரித்தானியா. பிரித்தானியாவில் முஸ்லீம் கடைகளை தேடி பற்ற வைக்கணும். எவ்வளவுக்கு அந்த முஸ்லீம் வெறுப்பு அரசியல் போகுதுன்னு பாருங்க. முஸ்லீம் வெறுப்பு அரசியல் 15 நம்மளையும் இருக்கும், நமக்குள்ளேயும் இருக்கும். ஆகவே ரொம்ப அவதானமாக ரொம்ப கவனமாக எங்களுடைய கருத்தியல் அரசியலை நாம் மக்களுக்கு கொண்டு போக வேண்டும். இளைஞர்களுக்கு விதைக்க வேண்டும். இளைஞர்களை உங்கள் உறுப்பினர்களாக சேர்த்து அவர்களுக்கு தனி இளைஞர் அமைப்புகளை உருவாக்கி, பெண்களுக்கு தனி அமைப்புகளை உருவாக்கி, பெண்களை கூட உழைத்து நம்ம முஸ்லிம்ங்கிறத கூட எங்கே போனாலும் தனி ஆம்பளை தான் இருக்காங்க. ஒரே உள்ளே வந்தது கூட இது சமத்துவமான விஷயம் இல்லை. இப்போ முஸ்லிம்கள் பெண்கள் அடக்கிற சொல்லுவாங்க இல்லை, பழக்கத்துக்கு வந்துட்டு வீட்டில் இருந்து சமைச்சு கொடுக்கணும். இப்போ போய் பாருங்க, இன்றைக்கு யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரு பண்ணுற மாணவர்களில் 80% பொம்பளை, 80% பெண்கள். அப்போ அவங்கள கையில் தான் நம்மளோட நிர்வாகம் இருக்க போகுது. ஆகவே எல்லாருக்கும் சமத்துவமாக எல்லாரும் படித்து எல்லாரும் நல்லா வந்து எல்லாரும் வியாபாரம் செய்து சில இடங்களில் ஒரு டைமில் முஸ்லீம் கடைக்கு போகணும்னு மாதிரி தர பண்ணாங்க. அது எடுப்படல சிங்கள மக்களுக்குள்ள என்ன முஸ்லீம்கள் மாதிரி வியாபார தந்திரம் தெரிய மாட்டாங்க. கொஞ்சம் குறைய இருக்கும் இல்லை ஒப்பிட்ட அளவில். ஆகவே அதை அப்படியாக ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்க்காம குறைஞ்ச லாபத்தில் மக்களுக்கான கூடிய பேருந்து கொடுக்கறதுக்கான வியாபார அணுகுமுறை உள்ள சமூகம். வியாபார சமூகம் இல்லை, படித்தா கல்விக்கு வியாபாரம் செய்கிறாங்க, விவசாயம் செய்கிறது ஒரு கலப்பு பொருளாதார முறைமையை கொண்ட சமூகம். ஆகவே அதுக்கேற்ற வகையில் நாங்கள் எல்லாரும் சரியான உணர்வோடு சரியான அறிவுபூர்வமான கருத்தியல் ரீதியான செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எல்லோரும் வர வேண்டும் என்ற அழைப்பு இளைஞர்களுக்கு முக்கியமான என்னுடைய அழைப்பை விடுத்து அவர்களோடு சேர்ந்து செய்கிற அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாஹ் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.